சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் தலைமை செயற்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் கழகத்தினுடைய கட்டமைப்பில் புது ரத்தம் பாய்ச்சிட கிளை கழக செயலாளருக்கான அதிகபட்ச வயது 45 எனவும் கிளை கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒருவர் அதிகபட்சமாக 2 முறை மட்டுமே அந்த பொறுப்பை வகிக்க முடியும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் ஆகிய மாநகரங்களிலும் சூழலுக்கு ஏற்றாற்போல பிற மாநகராட்சிகளிலும் வட்டக் கழகங்களை வலிமைப்படுத்திட கிளைக்கழகம் அமைக்கப்படுகிறது. 45 வயதுக்கு மிகாதவர் கிளை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஒருவர் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே இப்பொறுப்பை வகிக்க முடியும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியின் வட்டக்கழகங்கள் சராசரியாக 10,000 வாக்காளர்களை கொண்டதாகவும் பிற மாநகராட்சிகளில் சராசரியாக 5,000 வாக்காளர்களை கொண்டதாகவும் அமையும் எனவும் மாநகர, நகர, பேரூர் வட்டக்கழக செயலாளர்களின் அதிகபட்ச வயது 50 எனவும் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒருவர் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே அப்பொறுப்பை வகிக்க முடியும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக், அவரிடம் பேசலாம். பாரி கார்த்திக், உள்ளபடியே நீங்க சொன்ன மாதிரி இந்த செயற்குழு கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர்களுக்கான வயது வரம்பு அப்படிங்கிறது 70, அதிகபட்ச வயது வரம்பு 70 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் அவங்க 2 முறை மட்டும்தான் பதவியில் வகிக்க முடியும், அந்த பொறுப்பை வகிக்க முடியும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்ப அந்த கேட்டகரியில அரௌண்ட் 70 அப்படிங்கிற கேட்டகரியில எந்தெந்த முக்கிய மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு, பட்டியல் இருக்கா, அவங்களை பத்தின பட்டியல்? வணக்கம் பிரித்தா. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய சுந்தர், வயது 72. அவர் தற்போது மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் மாற்றப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராணிப்பேட்டையில் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆர் காந்தி 80 வயது இருக்கிறது. எனவே அவர் மாற்றப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராகவும் முன்னாள் அமைச்சராகவும் திமுகவுடைய முக்கிய நிர்வாகம் இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் 75 வயது, அவர் மாற்றப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்போது இருக்கக்கூடிய சொல்லி விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய செஞ்சி மஸ்தான், வயது 71 வயது இருக்கிறது. எனவே அவரும் மாற்றப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சேலம் கிழக்கு SR சிவலிங்கம், வயது 75, அவரும் மாற்றப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு தெற்கு முத்துசாமி, முன்னாள் அமைச்சர், அவர் 77 வயது, கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்திலிருந்து அமைச்சராக இருந்த முத்துசாமி அவர்கள் தற்போது மாற்றப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு வயது 77. தஞ்சை வடக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரும் முன்னாள் கும்போணத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்பழகன் அவர்கள் 72, 4 முறை கும்போணத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். கடந்த தேர்தலில் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய வினோத் அவர்களும் தோல்வியடைந்திருக்கிறார். அவருக்கு வயது 72, அவரும் மாற்றப்பட இருக்கிறார். அதே போல புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய ரகுபதி, முன்னாள் அமைச்சர், அவர் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், அவருக்கு வயது 76, தற்போது திருமயத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவரும் மாற்றப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை மாநகரை சேர்ந்த தளபதி, ஏற்கனவே மதுரை மாநகரத்துடைய வடக்கு சட்டமன்ற தொகுதியாக இருந்த வடக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தக்கூடிய தளபதி அவர்கள் தற்போது 70 வயது, அவர் மாற்றப்பட இருக்கிறார். அதே போல தேனியை சேர்ந்த தெற்கு மாவட்ட செயலர் ராமகிருஷ்ணன், கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள் 77 வயது, அவர் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவரும் தற்போது மாற்றப்பட இருக்கிறார். விருதுநகரை சேர்ந்த அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய KKSSR முன்னாள் அமைச்சர், வயது 77, இவரும் மூத்த உறுப்பினராக இருக்கிறார். அவரும் மாற்றப்பட இருக்கிறார். அதே போல தூத்துக்குடி சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்போது திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கிறார். வயது 77, அவரும் மாற்றப்பட இருக்கிறார். திருநெல்வேலி மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய ஆவுடையப்பன், அவர் தற்போதுதான் மாற்றப்பட்டு மீண்டும் அவர் மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டார். வயது 81 வயது. திமுகவில் அதிக வயதுள்ள மாவட்ட செயலராக 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் ராணிப்பேட்டை காந்தி, இன்னொருவர் திருநெல்வேலி ஆவுடையப்பன் என இருவரும் 80 வயதை கடந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களும் மாற்றப்பட இருக்கிறார்கள். திமுகவில் தற்போது அமைப்பு ரீதியாக மாவட்ட செயலாளர்கள் மாற்றினாலும் கூட கிட்டத்தட்ட 80 வயதை சேர்ந்த 2 மாவட்ட செயலாளர்களும் 70 வயதை சேர்ந்த 13 மாவட்ட செயலாளர்களும் இருக்கிறார்கள். திமுக அமைப்பு ரீதியாக தற்போது 78 மாவட்டங்கள் இருக்கும் நிலையில் அதை தற்போது 110 மாவட்டங்களாக திமுக சார்பில் உயர்த்த அறிவுறுத்தப்பட்ட நிலையில் பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. மேலும் தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு அமைப்பு ரீதியாகவும், அதாவது திமுகவினுடைய கட்டமைப்பில் புது ரத்தம் பாய்ச்சிடவும் கிளைக்கழக செயலருக்கான அதிகபட்ச வயது 45 என்றும்
கிளைக்கழக செயலராக தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவர் அதிகபட்சமாக 2 முறை மட்டுமே அந்த பதவியில் வகிக்க முடியும் என்பது ஒரு முக்கிய தீர்மானமாக பார்க்க முடிகிறது. ஏனென்றால் திமுகவில் சர்வாதிகார மனநிலையிலும் திமுகவில் ஒரு சிற்றரசு மனநிலையிலும் தொடர்ச்சியாக பல காலங்களாக ஒரே பதவியில் இருந்து வருவதால் அவர்கள் அவ்வாறான ஒரு மனநிலையில் மாறிவிடுவதாக ஒரு குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே கொடுத்த தீர்மானங்களின் அடிப்படையிலும் கொடுக்கப்பட்ட கட்சியினுடைய புகாரின் அடிப்படையிலும் அது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாகவும் மேலும் அது ஒரு வேண்டுகோளாகவும் தலைமைக்கும் வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் கிளைக்கழக செயலராக தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவர் அதிகபட்சமாக 2 முறை மட்டுமே அப்பொறுப்பில் வகிக்க முடியும் என்ற ஒரு முக்கியமான தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். அதே போல சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் ஆகிய மாநகரங்களிலும் சூழலுக்கேற்ப பிற மாநகராட்சிகளிலும் வட்டக்கழகங்களை வலிமைப்படுத்திடவும் கட்சியினுடைய கழகத்தை அமைக்கப்படுகிறது எனும் புதுமையான கிளைக்கழகங்கள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இத்தகைய மாநகராட்சியில் வட்ட செயலர் இருப்பார், கிளைக்கழக செயலர் இருப்பார், அதே போல மாநகர செயலர் இருப்பார், அதற்கு மேலே மாவட்ட செயலர் இருப்பார். இந்நிலையில் புதிதாக கிளைக்கழகம் அமைக்கப்பட்டு ஏற்கனவே வட்ட செயலருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த பகுதி மற்றும் கிளைக்கழகங்கள் இருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக கிளைக்கழகங்களும் அமைக்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் 45 வயதுக்கு மிகாதவர் தான் கிளைச்செயலராக அமைக்கப்பட வேண்டும் இந்த அறிவிப்பின் மூலமாக அங்கு ஏற்கனவே கிளைக்கழக இளைஞரணி செயலராக இருக்கக்கூடியவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக சார்பில் கிட்டத்தட்ட 4,75,000 திமுகவுடைய இளைஞரணி நிர்வாகிகள் மட்டும் இருப்பதாக திமுக அறிவுறுத்தப்பட்ட நிலையில் தற்போது இந்த 45 வயதுக்கு மிகாதவர் கிளைக்கழகத்தினுடைய செயலராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கூறுவதன் மூலமாக ஒருவர் அதிகபட்சமாக 2 முறை மட்டுமே இந்த பொறுப்பில் வகிக்க முடியும் என்று கூறுவதன் மூலமாக அதிகபட்சமாக அந்த 2 தடவைக்கு மேலாக அவர்கள் அந்த பதவியில் இல்லாத பொழுது கூடுதலாக அடுத்த கட்ட பதவிக்கு நோக்கி அவர்கள் முன்னேற்பார்கள். இதன் மூலமாக கட்சியினுடைய பணிகள் வேகமாக துரிதப்படுத்தும் என்று திமுக தலைமை நம்புகிறது. அதன் காரணமாகத்தான் இத்தகைய ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். மேலும் சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னை மாநகராட்சியில் மொத்தமாக 200 வார்டுகளிலும் 200 வட்டச்செயலாளர்கள் இருக்கிறார்கள். அதே போல மொத்தமாக இருக்கக்கூடிய வட்டக்கழகங்களில் சராசரியாக 10,000 வாக்காளர்களை கொண்டதாகவும் பிற மாநகராட்சிகளில் சராசரியாக 5,000 வாக்காளர்களை கொண்டதாகவும் அமையும். மாநகர, நகர, போரூர் வட்டக்கழக செயலாளர்கள் அதிகபட்ச வயது 50 என நிர்ணயிக்கப்படுகிறது என்று தற்போது கூறப்பட்டிருக்கிறது. ஒருவர் அவரும் அதிகபட்சமாக 2 முறை மட்டுமே அந்த பதவியில் இருக்க முடியும் என்று கூறுவதன் மூலமாக ஏற்கனவே BLC என சொல்லப்படக்கூடிய திமுக சார்பில் BLC என சொல்லப்பட்டால் பூத் லெவல் கமிட்டி 100 வாக்காளர்களுக்கு ஒரு பொறுப்பாளர் என்ற அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக முன்னதாகவே திமுக அமைக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை மாநகராட்சியுடைய வட்டக்கழகங்கள் சராசரியாக 10,000 வாக்காளர்களுக்கு ஒரு பொறுப்பாளரும் அதே போல பிற மாநகராட்சியில் சராசரியாக 5,000 வாக்காளர்களை கொண்ட ஒருவருக்கு மாநகர, நகர, போரூர் வட்டக்கழக செயலருடைய பதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர்களுடைய வயதும் கிட்டத்தட்ட 50 வயதுக்கு உள்ளாக நிர்ணயிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் போரூர் கழக செயலாளர்களுடைய அதிகபட்ச வயது 60 எனவும் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே பொறுப்பாளராக வைக்க முடியும் என்றும் இந்த தீர்மானம் முன்மொழியப்பட்டிருக்கிறது. போரூர் கழக செயலாளர்களுடைய அதிகபட்ச வயது என்பது 60 எனவும் 60 வயதிற்கு மேல் பொருட்கழக செயலராக ஒருவர் இருந்துவிட முடியாது என்பதை ஒரு அழுத்தமான ஒரு தீர்மானமாக முன்மொழியப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை மாநகராட்சியில் மட்டும் பகுதி கழகங்கள் சராசரியாக 40,000 வாக்காளர்களை கொண்டதாகவும் பிற மாநகராட்சியில் பகுதி கழகங்கள் சராசரியாக 30,000 வாக்காளர்களை கொண்டதாக அமையும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஒரு பகுதி செயலருக்கு அதிகபட்சமாக 40,000 வாக்குகள், அதாவது ஏற்கனவே எந்தெந்த பகுதி என்று இடங்கள் பொறுத்துதான் இந்த பதவிகள் அறிவிக்கப்பட முடியும். ஒரு பகுதிகள் என்றால் ஒரு சட்டமன்ற ஒரு இடமாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 2 பகுதி 3 தொகுதி கூட இருக்கலாம். அதிகபட்சமாக கொளத்தூர் மட்டும் 5 பகுதி கழக செயலாளர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழலில் அந்த சட்டமன்ற எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளாக அமையாமல் வாக்காளர்களுடைய எண்ணிக்கையில் அடிப்படையில் ஒரு பதவி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் பார்த்தோம் என்றால் சென்னை மாநகராட்சியில் மட்டும் 40,000 வாக்குகளை கொண்டவர்களுக்கு ஒரு பகுதி செயலாளர், அதே போல மற்ற மாநகரங்களில் மற்றும் நகரங்களில் 30,000 வாக்காளரை கொண்ட ஒரு பகுதி கழக செயலராக அமைவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலும் பகுதி கழக செயலருடைய அதிகபட்ச வயது 60 என நிர்ணயிக்கப்பட்டிருப்பது தற்போது ஒருவர் அதிகபட்சமாக 2 முறை, அதாவது இந்த பகுதி கழக செயலரை பொறுத்த வரைக்கும் 2 முறை மட்டுமே ஒருவர் அதாவது இதனுடைய பொறுப்பாளராக இருக்க முடியும். சராசரியாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது, அதாவது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது இந்த பதவி மாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் நிலையில்
அதிகபட்சமாக ஒரு பதவியில் இருப்பவர் 8 முதல் 10 ஆண்டுகள் இருப்பார் என்று தற்போது இந்த தீர்மானத்து மூலமாக கூறப்படுகிறது. ஏனென்றால் கடந்த 2022இல் ஏற்கனவே திமுக உள்கட்சி தேர்தல் நடத்தியிருக்கிறது. அதன் பிறகாக 2026 தோல்விக்கு பிறகாக மீண்டும் 4 வருடம் கழித்து மாற்றப்படுகிறது. எனவே சராசரியாக இதன் மூலம் 4 வருடம் ஆகிறது. எனவே தொடர்ச்சியாக 4 முதல் 8 வருடங்கள் கூட இந்த பதவியில் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் நகர களங்கள், அதாவது மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மற்றும் நகராட்சியில் இருக்கக்கூடிய நகர களங்கள் என கூறினால் சராசரியாக 40,000 வாக்குகளை கொண்டிருக்கும் நகர கழக செயலாளர்களுடைய அதிகபட்ச வயது 60 எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் நகர செயலாளர் என்ற பதவி அடிப்படையில் திமுகவில் மாவட்ட செயலாளருக்கு அடுத்தபடியாக மாநகர செயலாளர், நகராகம், அதாவது மாநகராக இருந்தால் மாநகர செயலாளர், அதே போல நகராட்சியாக இருந்தால் நகர செயலாளர்கள் என்று பதவிகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. பகுதி செயலாளருக்கு கொஞ்சம் கூடுதலாக இந்த பதவி இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் நகர கழகங்கள் சராசரியாக 40,000 வாக்குகள் கொண்ட ஒருவராகவும் இருப்பார் என்று கூறப்படுகிறது. அவருக்கும் வயது 60 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக அவருக்கும் 2 முறை மட்டுமே வாய்ப்பு கொடுக்க முடியும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் வருவாய் மாவட்டங்களின் அடிப்படையில் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஒரு கழக மாவட்டம் என்ற அமைப்பில் மறுசீரமைப்பை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது.